ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் முட்டை சாப்பிட்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டையில் 6 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வெள்ளை கருவில் 3, மஞ்சள் கருவில் 3. ஸோ நமக்கு தெரியும் முட்டையில் அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அந்த ப்ரோட்டீன் சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கணுன்னா முட்டையை அவிச்சு சாப்பிட்றது தான் நல்லது. அவித்து சாப்பிடும்போது தான் முழுமையான சத்து கிடைக்கும். பொரித்தோ இல்லை ஆம்லெட் போட்டோ சாப்பிடும்போது அதில் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு கொழுப்பு சத்து தான் இதனால் அதிகமாகும். இப்போது காமனாக எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு வெள்ளைக்கரு அவித்து சாப்பிடும்போது வெள்ளைக்கரு 2, 3 அந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த ஜிம் ட்ரெயினர்ஸ்லாம் ஓவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கவங்க 5 அந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க. பட் எல்லோ கரு 1க்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் சத்து இருக்கோ அதே அளவுனால கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லோ கரு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொழுப்பு சத்து தான் அதிகமாகும். பழமொழி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.